ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை புளிக்குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், பச்சை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கடுகு, வெந்தயம், வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம் 3 சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையல் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். அதுக்காக நான் தான் பெர்ஃபெக்டாக சமையல் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லலை. இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் 1 சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துருக்கேன், 3 தக்காளி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி சேர்த்தாச்சு, நல்லா கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் சேர்த்தாச்சு, நல்லா கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டலில் வந்து மசாலா நல்லா பிடிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சுண்டல் வேக வச்சு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் சுண்டலை வந்து கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், முக்கால்வாசி. இன்னும் கொஞ்சமாக வேகட்டும், பச்சை வெங்காயம் போகட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்கணுன்னா தேங்காய் அரைச்சி பால் எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நான் தேங்காய் சேர்க்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.